ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வல்லாரக்கீரையில் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வல்லாரக்கீரை அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒன்று தான். நமக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் இதை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும்போது நம்ம வீட்டில் அம்மாலாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த வல்லாரக்கீரையில் ஞாபக சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வல்லாரக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் பருப்பு. இது பார்த்திங்கன்னா நான் 3 வகையான பருப்பு இன்றைக்கி சேர்த்துறேங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு. ஏன் அப்படின்னா துவையெல்லாம் நம்ம செய்யும்போது பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதனால அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வல்லாரக்கீரை கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்குங்க. அதனால இப்போ பார்த்திங்கன்னா நான் 6 காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் 6 வரமிளகா சேர்த்துருக்கேன். 4-5 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதே மாதிரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ வாஷ் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 கட்டு கீரை சேர்க்குறேங்க. 3 கட்டு பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு நான் சந்தையில் வாங்கினேன். இந்த கீரை முன்னையெல்லாம் ஈஸியாக அவைலபிள் இல்லை, பட் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக அவைலபிள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வாங்கி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரையும் கூட. இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதில் பார்த்திங்க அப்படின்னா வல்லாரக்கீரை கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். இப்போ மணத்தக்காளி கீரையிலலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வல்லாரக்கீரையிலையும் கொஞ்சமாக கசப்புத்தன்மை இருக்கும். பட் அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. பருப்பெல்லாம் நிறைய போட்டோம், புளி போட்டோன்னா அந்தளவுக்கு கசப்பு தெரியாது, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கங்க. நான் கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை அதுக்கும் நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி இட்லி தோசைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு துவையல் ரெடி. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு கரண்டி சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தணும் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. அப்போ தான் சட்னி சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் அப்பப்போ. அதனால பருப்பு சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நான் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு தாளிப்பு. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் மணமாக, நல்லெண்ணெய் சேர்த்துருக்கனால. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம்லாம் சேர்த்துருக்கனால இப்போ நம்மளோட துவையல் ரெடி. நான் வல்லாரக்கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் 1-2 உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒன்று பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கண்டிப்பாக ட்ரூங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ஸ்கின்னுக்கு, அதுக்கப்புறம் ஐஸ்க்கு, கண் பார்வையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் பார்த்திங்கன்னா பிளட்டில் ஹீமோக்ளோபின் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேருக்கு ரத்த சோகை வருது இல்லையா, அது வருது அப்படின்னா காரணம் பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு. ஸோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இந்த கீரை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா வயிற்றுப்புண், குடல் புண்லாம் க்யூர் ஆகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸும் இந்த கீரையிலையும் இருக்குது. ஸோ இந்த கீரை உங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. பாய். வெயிட் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.